காலை மலர்ந்தது போல என்னை வளர்க்கும் இந்த அன்னையகத்திலும் ஆனந்தமும் சுகமும் மலர்ந்து எல்லோரும் என்புற்றிருக்க வேண்டும் என்பதுதான் தாயே என் ஆசை. திருவிளக்கான தேவியே, இருளகற்றும் ஜோதியே. முத்தம்மா, முத்தம்மா, இத வந்துட்டேம்மா. இந்தாங்கம்மா, வெள்ளிக்கிழமை அதுவுமா எடுத்துங்க. சருகாக்கி போன எனக்கு ஏம்மா இந்த சம்பிரதாயம் எல்லாம்? முத்தம்மா, ரோஜாப்பு போன்ற உன் முகத்துல மாதுளை வர்ண பொட்டு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? பெண்குலத்துக்கே நீ ஒரு முத்தம். முத்து, ராத்திரி ஐயா வீட்டுக்கு வந்தாரா? நீங்க சீக்கா விழுந்த பிறகு எந்த ராத்திரி அம்மா ஐயா வீட்டுக்கு வந்திருக்கார்? இப்பதான் வந்தார். வந்த உடனே வயலூர் கிராமத்துக்கு புறப்பட்டு இருக்கார். வயலூருக்கா? ஆமாம்மா, அங்கே பண வசூலுக்கு போறாராம். வேற எதுக்கு போவாரு? முத்தம்மா, நீ போய் ஐயா வர சொல்லு. ஆகட்டுமா? என்னடி இது ஓட்டமும் ஒய்யாரமும்? உல்லாசவனத்து மகாராணின்னு நினைப்போ இப்படி ஓடி வந்தா படி என்ன ஆகும்? அம்மா உங்களை வர சொன்னாங்க. எதுக்கு வர சொன்னா? சதா நீ இருக்க பக்கத்துல சமையலுக்கு தான் ஆள் இருக்குது, வைத்தியம் செய்ய டாக்டர் இருக்காரு. என்ன எதுக்கு கூப்பிடுற? அப்பா, எதுக்கு தெரியுமா அம்மா கூப்பிடுறாங்க? அவங்க கிட்ட இருக்குல்ல க்ஷயரோகம், அதே நமக்கும் கொஞ்சம் விநியோகம் பண்ணலான்னு தான். அதனாலதான்ப்பா அவங்க இருக்கிற ரூம் பக்கமே நான் போறதில்லை. அதாம்மா புத்தாலித்தனம். நோயாளிகளும் ஏழைகளும் ஒரு இடத்துல இருந்தா சதா தொண தொணன்னு உயிரை எடுத்துருவாங்க. அவங்களை எல்லாம் பங்காளக்குடா கடல்ல தள்ளணும். மாமா, நீங்க மேல இருக்க வேண்டியவங்க. என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல, நீங்க மேல்நாட்டுல இருக்க வேண்டியவங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். காலா, உன்னை எவன்டா உள்ள விட்டவன்? முட்டா, அடி முட்டா அப்படின்னு தான் உங்க வேலைக்காரன் கூட சொன்னான். ஆனா நான் என்ன தெரியுமா சொன்னேன்? அட முட்டாப்பையில, இந்த சொத்துல பாதி எனக்கு சேர வேண்டியதுடா, ஆனா அநியாயமா எங்க மாமா எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டான் அப்படின்னு சொன்னேன். அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா ஒண்ணு, பங்களாக்குள்ள இந்த சமதர்மம் நுழையறத யாராலுமே தடுக்க முடியாது. சமதர்மம் பேரப்பாரு, ஏன் யமதர்மன் வச்சுக்கிறதா? ஓ, தாராளமா உங்க வரைக்கும் வச்சுக்கலாமே. எங்க அப்பா ஒரு நாட்டையே வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு. இந்த பயல உள்ள விடாதுன்னு எந்த சொல்லிருக்காரு? நான் தான் அப்பவே சொன்னேன், ஒன்னோட பெரிய தொல்லையா இருக்கு. அங்க வேறே போயிடு. லூசா மாமா, நான் டைப் பண்ண ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் பணார் பயலாம்ல பயல் புயல் மாமா புயல் வெளியே வந்து அடிச்சுக்கியா? இந்த வீட்டுக்குள்ள வந்து உன்னை கொள்ளுட்ட கொள்ளு மாமா. நெவர் மைண்ட் மாமா, எங்க அம்மா சாகும்பொழுது என்ன சொல்லிட்டு செத்தாங்க? அட பயலே, உன் மாமன் பொண்ணை கட்டிக்கடா அப்படின்னு சொன்னாங்க. நானும் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அன்னை நாளைக்காக வந்து போயிட்டு இருக்கேன். இல்ல நான் எந்த முட்டாள வருவான்? கலா, நீ வந்திருக்க அன்னை நானே கலா. விடிஞ்சு எந்திரிச்சா கணக்கு புஸ்தகத்தை பாக்குறதா இந்த கழுதைகளை மேய்க்கிறதான்னு ஒண்ணுமே புரியலையே. நீ ஏண்டி இன்னும் நிக்கிறீங்க? அம்மா ஏதோ சேதி சொல்லணும்னு உங்களை கூப்பிடுறாங்க. பெரிய ரதி சேதி சொல்ல கூப்பிட்டுட்டான். யாதிக்காரி, அவளுக்கு ஏத்த ஒரு வேலைக்காரி. இப்ப பாக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லு. போ. வெளியே புறப்படும் போது விடியா முஞ்சாட்டம் வந்து எதிர நின்று தொலைச்சு விட்டான். தொலைச்சு. கலா, போலாமாமா? ரெடிப்பா. காரு ரெடிங்கோ. அம்மா, ஐயா வந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு தம்மா இருந்தேன். சின்னம்மா கூட என்ன மதிக்கல. இதுக்கு நீ ஏம்மா அழற? கசங்கி போன ரோஜாவை பன்னீராக்கி பயன்படுத்துகிற உலகம். பிரயோஜனம் இல்லாத பெண்களை இப்படித்தாம்மா நடத்துவாங்க. இதையெல்லாம் பார்க்க பார்க்க இங்க ஏன் இருக்கோன்னு இருக்கும்பா எனக்கு. எனக்கு கூடத்தான் இந்த உலகத்துல ஏன் இருக்கோன்னு இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னால பண்ணையில பாடுபட்ட உங்க அப்பன் உன்னை உன் மாமன் மகன் நல்லானுக்கு கட்டி கொடுக்க சொல்லி என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன. அந்த வாக்கை நிறைவேற்றணும்னு தான் நான் இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னமோ கிராமத்துக்கு போறாரே, அப்படியே உன் மாமனையும் பார்த்துக்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன். முத்து நல்லான் பணக்காரன் இல்லைனாலும் நல்ல பண்புள்ளவன். குடியிருப்பது கீத்து வீடுனாலும் மாத்து குறையாத மனமுடையவன். நல்லான் ரொம்ப நல்லவன் முத்து, ரொம்ப நல்லவன்.
மல்லிப்பூ பூக்க கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கொத்தா நெல் விளையும் சீமை இது நம்ம குறை தீர்க்கும் பொன் விளையும் பூமி இது கொத்து மல்லிப்பூ பூக்க கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கொத்தா நெல் விளையும் சீமை இது நம்ம குறை தீர்க்கும் பொன் விளையும் பூமி இது வாழை மடல் விரிய மண்ணிலே குலை சாய வாழை மடல் விரிய மண்ணிலே குலை சாய வந்தவரை வாழ வைக்கும் சீமை இது நம்ம மனசு போல பொன் விளையும் பூமி இது கொத்துமல்லி பூ பூக்க கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கொத்தா நெல் விளையும் சீமை இது நம்ம குறை தீர்க்கும் பொன் விளையும் பூமி இது வாய்க்கால் கரை புரள வயல்களிலே மீன் புரள வற்றாத வளம் கொழிக்கும் சீமை இது வாய்க்கால் கரை புரள வயல்களிலே மீன் புரள வற்றாத வளம் கொழிக்கும் சீமை இது எதை நட்டாலும் பொன் விளையும் பூமி இது கொத்துமல்லி பூ பூக்க கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கொத்தா நெல் விளையும் சீமை இது நம்ம குறை தீர்க்கும் பொன் விளையும் பூமி இது கண்ணிலே கனிதிருக்க கருத்தினிலே துணிவிருக்க கண்ணிலே கனிதிருக்க கருத்தினிலே துணிவிருக்க எண்ணத்தால் உயர்ந்தவங்க சீமை இது உலகில் எந்நாளும் பொன் விளையும் பூமி இது கொத்துமல்லி பூ பூக்க கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கொத்தா நெல் விளையும் சீமை இது நம்ம குறை தீர்க்கும் பொன் விளையும் பூமி இது அநியாயம் செய்பவரை அஞ்சாமல் எதிர்த்து நின்று அநியாயம் செய்பவரை அஞ்சாமல் எதிர்த்து நின்று தன்மானம் காத்து வரும் சீமை இது பெற்ற தாயாகும் பொன் விளையும் பூமி இது பெற்ற தாயாகும் பொன் விளையும் பூமி இது கொத்துமல்லி பூ பூக்க கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கொத்தா நெல் விளையும் சீமை இது நம்ம குறை தீர்க்கும் பொன் விளையும் பூமி இது வந்துட்டாப்பா ஏன்பா அந்த பானையை அடுப்புல வச்சு எல்லாம் செய்துட்டேன்ப்பா கீரையை கடைஞ்சி வச்சிருக்கிறேன் அடுப்புல சோறு குதிக்குது பாத்துக்குங்க நான் வயலுக்கு போயிட்டு வரேன் ஏண்டா இந்நேரத்துக்கா வயலுக்கு போறது பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விவசாயி பூமாரையை மோத்திரம் முடிக்கலாமடா வெள்ளி முளைக்கிறதுக்கு முன்னாடி மூஞ்சி ஆட்டமா துள்ளி விட வேண்டாமா வயல்ல நானும் கோழிக்கு போறதுக்கு முன்னாடி தான் எழுந்திருச்சேன் எல்லா வேலையும் செய்து முடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என்னப்பா செய்யறது நீங்க சரி 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 முளைக்கிட்டு இருக்காங்க போய் ஏற போட்டு என்ன செய்வான் அவ அம்மா போனதுல இருந்து வீட்டு வேலைய எல்லாம் அவன் தானே பாக்குறான் இருந்தாலும் இந்த நேரத்துக்கு ஏற கொண்டு போனா பாக்குற விவசாயிக்கு இழப்பம் இல்ல பரம்பரைக்கு இல்லாத வழக்கமாச்சு அப்பனே ஞானகுருவே நான் என்ன செய்வேன் சதாவும் என் பக்கத்துல 3 சம்சாரங்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதுவும் போதாதுன்னு பின்னாலே 60,000 நான் நிக்க வச்சிருக்கேன் ஒருத்திக்காவது ஒரு பூச்சி புழு இருக்கா ஒரு குழந்தை குட்டி இருக்கா ஒண்ணுமே காணவே அப்பனே
இந்த அயோத்திய பட்டணம் பூராவில் இருக்கிற மரத்தில் பூராவும் நான் சுத்தி இருக்கிறேன். ஒன்னை காணோம். எப்ப வருமோ? வயோதியம் முத்திக்கிட்டே போகுது. இந்த கவலையினால பாதி தாடியும் பாதி தலையும் நரைச்சாச்சு. அடுத்த பாதி எப்ப நரைக்க போகுதோ அப்பனே, நீ கட்டாயம் நீ சொல்லத்தான் வேணும். எனக்கு ஒரு குழந்தை வேணும். குழந்தை பிறக்கிறதுக்காக நீ சீக்கிரம் அர்ஜென்டா ஒரு ஐடியா சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். இந்த 2 காலையும் விட மாட்டேன் சாமி. ஒத்திக்க யார் அவ? எனக்கா ஒத்திக்க? எனக்கு இல்லடி, நம்ம சிஷ்ய பசங்க இருக்காங்களே, அவங்க இன்னைக்கு தசரதர் நாடகம் நடத்த போறாங்க. அதுக்கு வசனங்கள் எல்லாம் நான் எடுத்து பொறுக்கி வைக்கிறேன். எது தெரியல? இந்த பாருங்க, வேஷத்தை போட்டுக்கிட்டு ராத்திரிலாம் கூத்தாடுறதையும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஒத்திக்கேன்னு ஒப்பார வைக்கிறதையும் பெரிய மனுஷங்களை பார்த்தா பல்லடிச்சுக்கிட்டு பின்னால போறதையும் இன்னில இருந்து விடுங்க. ஏய், அதெல்லாம் என் கலையடி. வேலவனுக்கிட்ட அதை போய் கேன்சல் பண்ண சொல்றிய? என் கலை எப்படிப்பட்டது தெரியுமா? நகமும் சதையும் போல, வாயும் பல்லும் போல, சாம்பாரும் சாதமும் போல. தெரியுமா? தெரியல? ஆமா, இந்த கலையால உங்க நிலை என்ன வசந்ததுங்க? பேராய் மடச்சிறுமி என் சொன்னாய். இந்த சண்டச்சரவ சங்கீத சாகித்ய சண்டமார்ந்த இளஞ்சக்கரவர்த்தி கட்டரத்னம் பிள்ளை அவன் குடும்பியை தட்டு முடிச்சு அரிதாரம் பூசி சமிக்கு கோட்டை மாட்டி உள்ளே இருந்தபடியே எச்சு பீடியில் ஆகம மூலம் அவனிதலோலம் என் ஆகம மூலம் என் அவனிதல்லே என் வேகம தெளிச்சுக்கு தியாகிறன அப்படின்னு ஒரு பாட்டை பாடி வெளியே வந்தால் மக்கள் கை சும்மா இருக்குமா? மச்சான், யோ மச்சான், அடடே வா மச்சான், வா மச்சான். என்ன வேர்த்து விறுவிறுத்து ஒரே சூடா வந்திருக்கிறியே? சமையலுக்கு மேல பண்ணியா? இதுக்காத்தான் சொல்றது, காலாகாலத்துல ஒரு 2 காணி நிலத்தை விட்டு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த தொந்தரவு இல்ல. அந்த கால மாமன் கேட்கிறானா? மச்சான், எங்க வீட்டுக்கு எவ்வளவு வாசப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இந்த பாரு, அன்னைக்கு மம்பட்டி வாங்கிட்டு போனியே, மம்பட்டி அது எங்க கொண்டாத? மம்பட்டியா? ஏப்பமா கேக்குதா? கேக்குதா? நல்ல எரும தயிரும் பழைய சோறும் முன்னுக்கு போகுது, பின்னுக்கு மருது. என்ன கேட்ட? மம்பட்டி. மம்பட்டியா? அது கரையா ஆர்ஜெக்ட்னு சொல்ல வந்தியா? அன்னைக்கு அப்படிதான் நான் அருவாள் கொடுத்தேன். அக்கா, அது செல்லரிச்சு போச்சுன்னு தான் தெரியுமே. தெரியும். அக்கா இங்க பாருங்க, மம்பட்டி கடக்க நம்ம வேற என்னமோ சொல்றேன். அவளை ஐயா கூப்பிடுற? அவ சும்மா இருக்க மாட்டாள. அந்த மம்மட்டிய அந்த புடி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆசாரி கிட்ட கொடுத்துருக்கேன் பிடி போடுறதுக்கு. ஆமா, மண்டிய பிடிக்கணும். ஆசாரி கிட்ட கொடுத்தீங்களா இல்ல எங்கயாவது அடகு வச்சுட்டு பீடி சுட்டு வாங்குனீங்களா? ஏன் தம்பி, வாங்கின பொருள் எப்போ திருப்பி கொடுத்துருக்காங்க? ஏது அப்பங்க சொல்லுச்சு. அவ்வளவு இதெல்லாம் கொடுக்கலாமா நீ? உள்ள போடி ஆளை பாரு. இதுல ஒண்ணும் குறைச்சல். என்ன மச்சான், நீ ஒருத்தன், நான் ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன். என்கிட்ட கொடுத்த பொருளை நீ கேட்கலாமோ? நான் கொடுப்பனா? அதுல வச்சு என் பொண்டாட்டி முன்னால வச்சு கேக்குறீ, உனக்கு விவசாயம் இருக்கா? இந்த அரட்டால் உருட்டல் எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. மறுவாதியா மம்பட்டி திருப்பி கொடுக்கல, ஊரை 2 ஆக்கிடுறேன் பாரு. ஆமா, பாரு பாரு. எல்லாரையும் போல என்ன நினைச்சிடாதீங்க, தெரியுமா? இந்த சட்டம் நீதி எல்லாம் எனக்கு பட்டம் பறக்கிற மாதிரி. ஒழுங்கா பழமைய நினைச்சு கொடுத்ததை வாங்கிட்டு கிடங்க. இல்ல வயலையெல்லாம் திடலா போட்டுட்டு கஞ்சிக்கு லாட்டரி அடிக்க வச்சிருவேன். அட பாவி, இல்லடா வெட்டிடுவேன். உனக்கு என்ன நெஞ்சு துணிச்ச? என்னடா அது? ஐயோ, கொலையோட வந்துட்டான். எஜமா, உங்களுக்கு இளநீர் கொண்டு வர சொன்னேன். அவன் கொலையோட வெட்டிட்டு வந்துட்டான். நீயே கழு மச்சான். நாயத்தை நெத்துக்கு விட்டு தேங்காயில அறுத்து கொண்டாந்துட்டான். அதுக்கு எஜமா முன்னால எப்படிதான் வந்து கத்துறா? எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா எனக்கு கொண்டு போட்டுடும். அட சும்மாரப்பா, எஜமானுக்கு 2 தேங்காய் கொடுக்கறதுக்கு நம்ம போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சிருக்கணும். அப்பா, எஜமா கால் பண்ணி மன்னிப்பு கேடு. ஏன், நான் என்ன தப்பு செஞ்சேன் மன்னிப்பு கேட்க? சொன்னதை உடனே செய்யாம எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு கேட்கிற பாரு, அதே ஒரு பெரிய குத்தம். எஜமா, நீங்க இவனை கண்டிக்கணும். மட்டு மரியாதை ஒண்ணும் கிடையாது. பெரிய மனுஷனுங்க வார்த்தைக்கு மதிப்பே கிடையாது. எஜமா, இவன் என்ன சொன்னா தெரியுங்களா? சொல்ல நாக்கு கூசுது. இவன் ஊரைய 2 ஆக்கி துண்டு பண்ண போறானா? ஏண்டா ஊரைய 2 ஆக்கிடுவேன் சொன்ன? மச்சான், நான் எதுக்கு சொன்ன, நீ எதுக்கு சொல்ற? எஜமா, நான் பேசாத. எஜமா கிட்ட பேசாத, நீ என்கிட்ட பேசு. நீ சொன்னியா இல்லையா? சொன்ன. எதுக்கு சொன்ன? இப்படியே தான் எதுக்கெடுத்தாலும் பிரஜங்கம் அதிக பிரஜங்கம் தான்.
வாய்க்கால் வெட்டுறான் வழியில இப்பதான் உங்க முன்னாலே இது வெட்டுறவனே அடிக்க வந்தான். இந்த பைய ஊருக்குள்ள சங்கம் கூட வைக்க போறான். வைக்கிற இடத்துல இவங்களை வைக்கலன்னா எல்லாம் வைப்பானுங்க. இல்ல ரோட்ல வடிகால் வெட்டினது நீதானே? ஆமாங்க. ஏன் வெட்டின? தண்ணிய வடிய விடாட்டி பாடுபட்ட பயிரெல்லாம் அழுகி போயிடுங்களே, அதனாலதான் வெட்டி விட்டேன். சர்க்கார் போட்ட ரோடுன்னு தெரியுமில்ல? அதென்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வயல் பாழா போயிடும், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். பெரிய வயல் பாழா போனா என்ன உலகமே அழிஞ்சு விடுமா? உங்களுக்கு ஒண்ணும் அழிஞ்சிடாதுங்க. ஆனா எங்களுக்கு வயல் தான் சொத்து, சுகம், வாழ்வு எல்லாம். உங்களை போல 7 மாடி வீட்டுல வாழறவங்க இல்ல நாங்க. கலப்பை பிடிச்சுக்கிட்டு கழனியா கதின்னு கிடக்கிறவங்க. ஏன் உங்க காரை கொஞ்சம் அங்கேயே நிறுத்திட்டு வந்தா என்ன கரைஞ்சு போயிடுமோ? என்ன எழுத்தா பேசுறேன்? இதுவரைக்கும் எவருமே என்ன பேசுறது இல்ல. உனக்கு அவ்வளவு தைரியமா? அடிங்க பாப்போம். இசமானுக்கு முன்னாடி என்னடா இது? அப்பா நான் கண்டிக்கிறேன் சுமா, மனசுல ஒண்ணு வச்சுக்காதங்க. உங்க விஷயம் தெரியாது சுமா. விஷயம் தெரியாதவனா அவன்? இருக்கட்டும் இருக்கட்டும், நான் அவனுக்கு புத்தி வர செய்யறனா இல்லையாப்பா? எறும்படிக்கு குறுந்தடியா சின்ன பைய. நான் இப்பதான் கேள்விப்பட்ட ஓடோடி வரேன். தாகத்துக்கு ஏதாவது சாப்பிடுறீங்களா? மோர் கொண்டுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்பா, இந்த மோசமான இடத்தை பார்க்க பார்க்க எனக்கு கொம்பத்துது. ஒரே நாட்டம். வாங்கப்பா போலாம். போலாம். என்னங்கடா எல்லாரும் கொஞ்சம் புத்தியா தானே குழைங்க. ஏசமா, எங்க முத்தம்மா விஷயமா எல்லாம் அங்கவா பேசிக்கலாம். ஏஜமா, என்னடா அது? என் மச்சான் என் முன்னாலே வச்சு அப்படி பேசினானே, அதை நினைச்சா என் சதையெல்லாம் துடிக்குதுங்க. யாரா அவனுக்கு அவ்வளவு தைரியம் கொடுத்தது? நீங்க ஒண்ணு தைரியத்தை போய் எங்க வாங்குறது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாங்க எல்லாம் உங்ககிட்ட கடன் பட்டது பெரிய மதிப்புன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு கடனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சொந்த நிலத்தில் பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். அந்த தைரியம் எது தெரியல. அப்படியா? ஏஜமா, நீங்க அடிக்கடி மறந்து போயிருவீங்களே. என்னடா அது? நான் உங்க முன்னால கூத்தாடி இருக்கிறேன், அதையும் நீங்க மறந்துட்டீங்க. தயவு செஞ்சு அந்த ஜினிமா ஜுடியோ ஜான்சி வாங்கி கொடுத்தா ரொம்ப. சரி சரி பார்க்கலாம் போ. அப்புறம் நான் கவனிச்சுக்கிறேனுங்க. அப்பா சாப்பிடுங்கப்பா. யாருக்கா வேணும் சாப்பாடு? ஊர்ல பாதி நிலத்துக்கு சொந்தக்காரர், பணக்காரர், உங்க அத்தை மகளை 10 வருஷம் வச்சு சோறு போடுறவரு, அவருக்கு எதிரா சரிசமமான பேசுற அளவுக்கு எங்க இருந்து வந்து உனக்கு தைரியம் எங்க இருந்து வந்து கேட்கிறேன். நானாவா போனேன்? அவர் தானே இப்ப என்ன கிளறி விட்டாரு முதல்ல. அதனால ஐயா குச்சிட்டு வந்துட்டு கோபம். இல்ல நமக்கெல்லாம் வரலாமாடா கோபம்? எனக்கு 5 மாமாங்க வயசாச்சுடா, 5 மாமாங்க வயசாச்சு. ஊர்ல ஒரு பெரிய மனுஷனுக்கு எதிர நான் பேசிருப்பேனா? அப்புறம் ஆண்டா அடிமைங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சும்மா போற மாட்டை அடிச்சா அது கூட தான் முறைச்சுக்குது. முறைக்குண்டா முறைக்கும். அப்புறம் கொம்ப அறுத்து சூடு போட்டுவார். போடுவாரு. அதெல்லாம் அந்த காலம். அல்ல அவரைத்தான் பேசணும்னா என்னையுமா ஏத்துன்னு பேசுற? நீ முத்தி போயிட்டடா, முத்தித்தான் போயிட்ட. உன்னை இனிமேல விட்டு வச்சிருந்தா வம்புக்கு மேல வம்புதான். நம்ம ஐயரு அவரை போய் முழுசும் கேட்டு போடா. அவசரக்கார பையமான ஐயா பட்டம் போறாங்க, கல்யாண விஷயமா போறாங்க. முழுசும் கேட்டுக்காம போறானே பய தைரியக்கார பையதான். அவரை எதிர்த்து 2 நல்ல நல்ல கேள்வி எல்லாம் கேட்டான். என்ன இருந்தாலும் ஏன் மகன் பாருங்க. சாமியா நெல்லுங்க சாமி. ஏடா நல்லா என்னடா தலைவரிக்க ஓடியாடுற? என்ன சமாச்சாரம்? இல்ல சாமி, எங்க அப்பா சாமி. என்னடா அது வார்த்தைக்கு வார்த்தை சாமி போட்டு நேக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்கிறது நமக்கு தெரியுமோ இல்லையோ? என்னடா மனுஷனுக்கு மனுஷன் சாமி வண்டி இருக்கு, என்னடா சொன்னானாக? ஒண்ணு இல்ல சாமி, எங்க அப்பா பொண்ணு பார்க்க பட்டணத்துக்கு போகுது. உனக்கா? யாராவது பொண்ணு? அதான் சாமி பட்டணத்துல எங்க மாமம் அவ. ஓ மாமன் முத்தம்மால? டேய் நன்னா இருப்பாடா. நம்ம ஆத்துல பிறக்க வேண்டியவ. எப்ப புறப்பட போறானா நாக? அதுக்குதான் சாமி ஒரு நல்ல நாள் பார்க்கணும்னு உங்களை பாக்குறதுக்காக கேட்டாரு. நல்ல காரியத்துக்கு நல்ல நாளாவது கெட்ட நாளாவதுடா. மனசு நன்னா இருந்தா எல்லாம் நல்ல நாள் தான்டா. எங்க போற? ஆத்துக்கு தானே போறேன். ஆமாங்க. ஆத்துக்கு இல்ல சாமி, வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். ஓஹோ,
ஆத்துக்குன்னு ஆறுன்னு நினைச்சுட்ட போல் இருக்கு. அதல்லடா அகத்துக்குங்கிறத எங்களவா ஆத்துக்குன்னு மாத்தி விட்டா வேற ஒண்ணும் இல்ல. பழக்கத்தை சுலபமா மாத்த முடியல பாரு. சரி சரி பின்னால ஏறிக்கோ, நான் நேரம் உங்க ஆத்துக்கு உங்க வீட்டுல கொண்டு விட்டு போறேன்டா. ஏன்டா பயப்படுறியா? எங்களை போல உள்ளவாள்லாம் சம சீட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டான்னா லோகத்துல ஜாதியாவது பேதியாவதுரா. சும்மா பின்னால ஏறிக்க போலாம். ஏறிக்கடா ஏறிக்க ஏறிக்கடா. எங்கெல்லாம் தேடுறது? இன்னும் நீ இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? இன்னும் அது வாயெல்லாம் மண்ணு மண்ணு. என்ன மண்ணு? தாய்நாட்டு மண்ணு எப்படி இருக்குதுன்னு தின்னு பாக்குறேன். இந்த ஐயா உங்க அத்தை இதை கொடுக்க சொன்னாங்கய்யா, இதை வச்சுக்கோ. இந்த அத்தை நீ வாழ்க்கை அத்தை, நீ போய் இந்த சண்டாலத்தை மாட்டிக்கிட்டிய. ஐயோ நீ வேற பரிதாபப்படுறிய. இந்த வரியா நல்லா படிச்சிருக்க, உலக அனுபவம் இருக்கு, உனக்கு ஐயா இந்த வேலையெல்லாம். ஐயோ ஜப்பான், என்னை பத்தி ஒண்ணும் தெரியாது உனக்கு. ஒருத்தருக்கு நிறைவேற்றதா ஒரு இடி, மின்னல், மழை, புயல், ஆற்று. இந்தாயா இந்த பாரு, உன் கலாவை யாரோ பொண்ணு பார்க்க வர்றாங்களா? இதெல்லாம் அங்க போய் இடி மழை மின்னு. கலாவை வெக்கமா இருக்குமா? எனக்கு ஆடவே வராதுமா. ஏண்டி, நான் ஆடும் போதெல்லாம் பக்கத்திலே இருந்து ஆந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருந்திருக்கியே. ஆமா, அன்னைக்கு சமயக்கட்டுல கூட குதிச்சிட்டு இருந்தியே, எல்லாம் நான் பார்த்தேன். வெக்கமா வெக்கம். அங்க ஆம்பளைங்க எல்லாம் இருப்பாங்களே. ஐயோ பாவம், ஆம்பளைங்க மூஞ்சியே பாக்காதவ. பெரிய ஸ்டைல் பண்ணிக்காதே, சும்மா வா.
அற்புதமான கலை உள்ளது, ஆங்கில நாகரிகம் நல்லது, அற்புதமான கலை உள்ளது. பொங்கிடும் இன்ப இசை கொண்டது, பூமியில் ஈடு இணை அற்றது. பொங்கிடும் இன்ப இசை கொண்டது, பூமியில் ஈடு இணை அற்றது. பொய்யாரம் கொஞ்சது உலகத்தை மிஞ்சது, பொய்யாரம் கொஞ்சது உலகத்தை மிஞ்சது. உண்மையில் பார்த்த எந்தன் உள்ளம் அஞ்சுது. ஆங்கில நாகரிகம் நல்லது, அற்புதமான கலை உள்ளது, ஆங்கில நாகரிகம் நல்லது. பெண்ணே நில்லம்மா, சிந்தனை செய்து நீ சொல்லம்மா. ஓ சிங்கார சின்ன பெண்ணே நில்லம்மா, சிந்தனை செய்து நீ சொல்லம்மா. சிந்தனை செய்து நீ சொல்லம்மா. ஓ சிங்கார சின்ன பெண்ணே நில்லம்மா, சிந்தனை செய்து நீ சொல்லம்மா.
கண்ட நாட்டியத்தை எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க, ஒண்ணுமே புரியல. வாமா வா 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 வா. கலைன்னா கலவை இதுதான். உங்க மகன் ஆடிச்சு பாருங்க பரதநாட்டியம். இதுக்கு ஈடு இணை எங்கேயுமே இருக்க முடியாதுங்க, எங்கேயுமே இருக்க முடியாது. இது என் மகன் இல்லைங்க, நம்ம வீட்டு வேலைக்காரி. ஏன் நிக்கிற போ, நீ வாமா. இதுதான் என் பொண்ணு. அப்ப இது ஆடுனதுதாங்க ஆட்டம். இது மட்டம் மட்டம் மகா மட்டம். நிஜமா சொல்றேங்க, இதைத்தாங்க நான் ரசிச்சேன், இதைத்தாங்க நான் ரசிச்சேன். சரி, அப்போ எப்ப வச்சுக்கலாம் கல்யாணத்தை? ஐயோ, இந்த பயங்கரம் ஏதுங்க? நானா கலாக்கரத்தில் கைய வைக்கிறேன். அன்னை நானே மாமா. கலா போகாத போய்க்கா தாத்தா. மாமா, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த கழுத்து பத்துக்களை உள்ள விடுவீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய பைட்டி இப்ப நடக்குது. மிஸ்டர் பலகோடி, ரொம்ப தேங்க்ஸ். படத்தை ஓடி போயிடலாம். போகாதீங்க, போகாதீங்க, இருங்க. மருகா போகாம இருப்பாங்களா? சரி சரி, எங்க மூட்டை எங்கடா? கொண்டா கொண்டா சீக்கிரமா கொண்டா. இதே பயல டேய் ரத்னா, அங்க எங்கடா போயிட்ட? அங்க என்னடா வேலை உனக்கு? இல்ல மாமா, கொல்ல பக்கம் எல்லாம் கண்ணா பின்னான் இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கு. சரி சரி மாமா, வந்து நம்ம பட்டணத்துல பலகோடி ஐயா கிட்ட நம்ம பத்தி சொல்லுங்க, எல்லாம் நடக்கும். சரி சரி, பரவாயில்லடா. மாமா, சாவி விடுங்க, சாவி விடுங்க. சாவி விடுறா. சாவி என்கிட்ட இல்லப்பா, உங்ககிட்ட தான் பாருது. என்னண்டா இல்லடா? என்கிட்ட தான் பாருது. இது கோழி சத்தம். அது ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க போங்க. அது கஷ்டம், அது கூவுது, அது போகுது, நீங்க போங்க. நடங்க. அது பொன்னோட வருது. அதுவா மாமா, நேத்து நம்ம சிஷ்யனுவ எனக்கு விருந்து வச்சாங்க, அதுல கோழிக்கறி போட்டாங்க. அது தின்னா அது இன்னும் ஜீரணம் ஆகல, மொத்தையா இறங்குது. முட்டை? ஆமா முட்டை நேத்து போட்டாங்க, நான் தின்னேன், ஜீரணம் ஆகல, பச்சையா விழுகுது. எங்க மச்சான் மௌத்த பாப்போம். என்ன கோழி? கோழி பாத்தீங்களாப்பா? இந்த லட்சணத்துல வீட்டு சாவி ஒன்னாண்ட கொடுக்கணுமா? திருட்டு போய் உள்ள படாவளியே. மாமா, நான் சொன்னேன் கேவலம் ஒரு கோழி ஒரு முட்டை, இதுக்கு கோழி போவியா? கும்பிடுறாயசமா நாகமா. சீர்திருத்தவாதி கூட வந்திருக்கான் போல் இருக்க. என்னடா எல்லாம் வடிஞ்சு போச்சா? வயல்ல கிடந்த தண்ணி தானுங்களே, அது அப்பவே வடிஞ்சு போச்சே. அகம்பாவம் வடிஞ்சு போச்சான்னு கேட்க. அத இன்னமா ஞாபகத்துல வச்சிருக்கிறீங்க. அவன் சின்ன பையங்க, சின்ன பையன். ஏசமா, ஊருக்கு வந்திருக்கிறப்போ எங்க முத்தமா விஷயமா சொன்னேன், பட்டணத்துக்கு வாடான்னு சொன்னீங்க, வந்திருக்கிறோம். வீட்டுல பாருங்க, ஒரு பொம்பளை இல்லாம காடோன்னு கிடக்குது. ஏசமா, ஏத்தி வச்ச விளக்கா இருக்கும். 4 பேருக்கு முன்னால நான் யாருன்னு தெரியாம இந்த பையன் நாயாட்டம் குலைச்சானே, அப்பவே இந்த பயலை பத்தி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏசமா, ஏதோ இத்தனை வருஷமா இந்த வீட்லயே என் பொண்ணை போல வளர்ந்துட்டேன். அதனால நானே அவளுக்கு கல்யாணம் பண்ணி உங்களோட அனுப்பிவிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இதுல உனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? உங்க இஷ்டப்படியே செய்யுங்க வேசமா. ஏதோ கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளை மட்டும் பார்த்து சொல்லிடுங்க. ஊர்ல போய் ஒரு முறையா கொண்டாங்க கொடுத்தாங்கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் காசு பணத்தையும் தேடிட்டு ஓடி வந்துடுறேன். காசு பணத்தை நீ என்னடா தயார் பண்றது? வந்துட்டீங்க, இருந்து ஒரு வழியா கல்யாணத்தை பண்ணி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிடுங்க. என்ன? சரி சரி. அப்புறம் போய் உங்க உரமுறையாங்கிட்ட எல்லாம் சொல்லிக்குங்க. அந்த பட்டிக்காட்டு பையங்களை இந்த பட்டணத்துக்கு கூட்டி வந்தா நம்மளால சமாளிக்க முடியாதுடா. ஆமா 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 ஆமா, படி கணக்குல சோத்த திம்பாங்க. இல்ல, உன்ன அபிப்பிராயம் கேட்டேன்னா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போடா உள்ள. அப்படியே இவங்களையும் கூட்டிக்கிட்டு போய் கொஞ்சம் பெனாயில விட்டு நல்லா கழுவி குளிப்பாட்டு சோத்த போடு. இதாயா பாத்திரமு? அதெல்லாம் ஒண்ணும் பாத்திரத்தை வேண்டாம் தம்பி, நாங்க கைனாலே அள்ளி குடிக்க. இல்லப்பா, தண்ணி மல்ல பாத்திரம் இல்லையா, பாத்ரூம், குளிக்கும் அறை. போங்க, நான் போய் ஐயா சொன்னதை எடுத்துட்டு வரேன். அப்பா, யாரு? மாமா. முத்தமா. அம்மா அம்மா, என்ன முத்து? அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க அம்மா. வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும்
எங்க எங்க மாமாவும் மாமாவும் அப்புறம் அதாம்மா எங்க மாமாவும் அவங்களும் தான். வாங்க 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 வாங்க. எஜமா, நம்ம லைஃப்லயே இன்னைக்கு ஒரு கோல்டன் டே. வடக்கே இருந்து வந்திருக்கிறதாக சொன்ன வரப்பிரசாத் குறுக்கு வழியில் கோடீஸ்வரர்களை தயாரித்து அளிக்கக்கூடிய சாமர்த்தியசாலி சர்வ வல்லமை மிக்க ஜான் பகதூர் பிராட்கான் இப்ப நம்மளை தேடி வந்திருக்கார். இந்த பல்பு பிரகாசமா எரியறதற்கு திட்டம் போட்டு தரக்கூடிய பேட்டரி இவங்க 2 பேருமா கூடி ஒரு 2 ஆண்டு திட்டம் போட்டு நமக்கு தந்தா எஜமா, உண்மையிலேயே நீங்க பல கோடி ஆயிடுவீங்க. இவர் பெருமை சாதாரணமானதில்லை. இந்தியாவுக்குள்ள எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க போய் பார்த்தாலும் இவர் படம் அங்க தொங்கும். எதுவா இருந்தாலும் சரி, இவருக்கு எல்லா ஆத்துல ஓடுற தண்ணி மாதிரி தான். ஆமா, அது சரி. நம்ம பணத்தையும் அப்படி தண்ணி போல நினைக்காம ஜாக்கிரதையா பாடுபடுறதுன்னா எனக்கு சம்மதம். ஏன்னா நம்ம செய்ய போற தொழில் இருக்கே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். எங்க மகிமை நீங்க போக போக தெரிஞ்சுக்குவீங்க. நான் அதுக்கு சொல்லல. சந்தர்ப்பமா ஒருவேளை இந்த போலீஸ் கிட்ட ஆட்டுக்கிட்டா என் பேரை நீங்க சொல்லக்கூடாது. அதுதான் முக்கிய நிபந்தனை. ஏன்னா ஐயா ரொம்ப பெரிய மனுஷரு. இப்ப கூட ஐயா தயவுல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. மூடிட்டனே. அப்ப இவங்க இன்னையில இருந்து நம்ம சகா. உனக்கு மாஸ்டர். மாஸ்டர் என்னடா ஒண்ணுமில்லடா, மயிலாப்பூர்ல என் மாமனாரோட அத்திம்பேரோட சித்தப்பாரோட மாமியோட ஒண்ணு விட்ட பொழுதுக்கு நாத்தனாரோட. சாமி, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலீங்களா? இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியாதுரா. அது போகட்டும், எங்க கடத்தெருவுல தோப்பனாரும் மகனும் வந்து விழிச்சுட்டு இருக்கு. ஆமா சாமி, பட்டணத்துக்கு தான் வந்தோம். அந்த இடத்துல எல்லாம் நல்லா சந்தோஷமா முடிஞ்சது. அவரே கையில இருந்து பணத்தை போட்டு நானே பயலுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்டான்னு சொல்லிட்டாரு. அதுதான் அந்த சந்தோஷத்துல பட்டணத்தை சுத்தி பார்க்க வந்தோம். எங்களை நீங்க என்னமோ பட்டணத்துல ரொம்ப அறிவாளி புத்திசாலி படிச்சவங்க எல்லாம் ரொம்ப இருக்காங்க, ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கீங்களா? சரின்னு நானும் ஒரு கடைக்குள்ள போய் ஒரு சுண்ணாம்பு டப்பி வாங்கலாம். அப்ப சாமி, அவன் 2 ரூபாய்க்கு வெள்ளி டப்பி 2 ரூபாய்க்கு தூக்கி கொடுத்துட்டான். பைத்தியக்காரா, முதல்ல நீ ஏமாறாம பாத்துக்கூடா. எப்படி பாக்கலாம்? என்ன வெள்ளியோடா இது? வெள்ளிய போல போலிடா, எவர் சில்வர்னு சொல்லுவான். இப்ப இதை தாண்டா எல்லாரும் யூஸ் பண்ற. என்ன சாமி, இங்குள்ளவங்களுக்கு நட்சத்திரத்தை விட போலியே பிடிக்குது.